சென்னையில் கட்சி நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். அதை தாண்டி அரசியல்ல அவருடைய குரலுக்கு நான் மதிப்பு மரியாதையும் அளிக்க விரும்பவில்லை. இதே பிரகாஷ்ராஜ் நடிகராக நீங்க கேளுங்க, நான் சொல்றேன், நல்ல ஒரு நடிகர், நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அதுல தனிப்பட்ட முறையில் எந்த குற்றச்சாட்டும் நமக்கு இல்லை. அரசியல்ல ஒரு அனுபவம் அவ்வளவுதான். 2019 பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில பிரகாஷ்ராஜ் அவங்க தேர்தல் நீங்க பாருங்க, எப்படி நின்னாருன்னு பாருங்க, யாரை எதிர்த்து நின்னாருன்னு பாருங்க. அப்ப காங்கிரஸ் பத்தி என்ன பேசினாங்கன்னு பாருங்க, பிஜேபியை பத்தி என்ன பேசினாங்கன்னு பாருங்க. இன்னைக்கு மோடி எதிர்ப்பு என்கின்ற ஒரே காரணத்திற்காக இந்த பக்கம் சேர்ந்து கொண்டு மோடியை திட்டுவது மட்டுமே முழு நேர வேலையாக நடிகர் பிரகாஷ்ராஜ் அவங்க வச்சிருக்காங்க. மற்றபடி அதை நாங்க சீரியஸா எடுத்துக்கலீங்க. அதே நேரத்தில் பிரதமர் அவருடைய இன்டர்வியூ, உதாரணத்திற்கு பிரதமர் அவர்கள் இன்னைக்கு கிட்டத்தட்ட 40 தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு மேல இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. நமக்கு ஒரு பெருமை என்னன்னா, அந்த முதல் இன்டர்வியூவே தமிழ்நாடு சார்ந்த ஒரு தொலைக்காட்சியிலிருந்து ஆரம்பிச்சாங்க. பாரம்பரிய உடையில முதல் இன்டர்வியூ, பிரதமருடைய ஃபர்ஸ்ட் நேஷனல் இன்டர்வியூ இந்த எலெக்ஷன் டைம்ல ஒரு தமிழ் ஊடகத்துக்கு கொடுத்து தான் ஆரம்பிச்சாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் பேசினாங்க. ஸோ பிரதமர் ஹிந்தியில பேசினது புரிஞ்ச விட்டவங்க எல்லாத்துக்குமே தெரியும். பிரதமர் அவர்கள் என்ன பேசினாங்க, அர்த்தம் என்னன்னு அது உங்களுக்கும் தெரியும். குறிப்பாக பிரதமர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இங்கே ஒரு வேலையை செய்வதற்காக அனுப்பப்பட்டவன் நான், என்னுடைய வேலை கர்மா என்ன என்பது எனக்கு தெரியும் அப்படின்னு பிரதமர் சொன்னதை உடனே இவங்க அப்படியே மாத்தி, அது இந்தியில பிரதமர் பேசினதை வந்து மாத்தி, அதை ஸ்டேஜில் வந்து ஒரு 4 பேர் பேசுறாங்க. அதை வைத்து நாம் என்ன பதில் சொல்றது? அது பிரதமர் அங்க மட்டும் இல்ல, மேடையிலேயே சொல்றாங்க, பொதுக்கூட்டத்திலேயே பேசுறாங்க. அவருடைய கடமை என்ன? ஆண்டவன் எனக்கு என்ன வேலை கொடுத்திருக்கா, அந்த வேலையை செய்யறங்கிறாங்க. அதனால இதை திரிச்சு பேசுறவங்க நம்ம என்ன பதில் சொல்றது மேடம்? எனக்கு புரியல, இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளான பீப்புளுங்கண்ணா. உதாரணத்துக்கு திருமாவளவன் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு சிட்டிங் எம்பி, ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர். பேசும் பொழுது அந்த வார்த்தையிலே ஒரு பொறுப்பாக பேச வேண்டிய ஒரு நபர், ஒரு சாதாரண தொண்டனோ என்ன வேணாலும் பேசிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இல்லைனா. ஏன்னா இந்தியாவை பொறுத்தவரை, நம்மை பொறுத்தவரை, இது மோடி அவர்களே பல இடத்துல சொல்லியிருக்காங்க, மோடி எதிர்ப்பு என்பது பல எல்லைக்கு சில பேர் கொண்டு போயிருக்காங்க, பல எல்லைக்கு கொண்டு போயிருக்காங்க. மோடி எதிர்ப்பு டெல்லியிலிருந்து கேரளா வரைக்கும் பார்க்கிறோம், மோடி அவர்களை எதிர்த்து பேசுறவங்களை பார்க்கிறோம். அது ஜனநாயகத்தில் எங்களை பொறுத்தவரை உங்களுக்கு முழு உரிமை இருப்பதாகத்தான் பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களாக இருக்கட்டும், அப்படித்தான் பார்க்கிறோம். முழு உரிமை, என்ன வேணாலும் பேசலாம். இதை பல பத்திரிகை இன்டர்வியூல மோடி அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்காங்க இந்த கடந்த ஒரு மாத காலத்தில். அதனால் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், பேசும் பொழுது ஒரு பொறுப்போடு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அவர் பேச. இன்னைக்கு சனாதனம் அதை மாத்தி மாத்தி பேசுறாங்க, சனாதன ஆதிக்கம் மாத்தி மாத்தி பேசுறாங்க, சனாதனம் என்பதையே பிரிச்சு பேசுறாங்க. அதனால் இந்தியாவிலே நாங்கள் ஆட்சியில் இருக்கும் வரை, மோடி அவர்கள் பிரதமராக இருக்கும் வரை, மாற்று குரல் இருக்கக்கூடிய எந்த நண்பராக இருந்தாலும் எந்த அச்சத்திலும் அவர்களுக்கு இல்லை. நாங்க ஸ்டாலின் அவங்கள மாதிரி காலையில் 2 மணிக்கு வந்து அரெஸ்ட் பண்ண போறதில்லை, 3 மணிக்கு வந்து தூக்கி ஜெயில வைக்கிறது இல்லை, ஊடக நண்பர் மாதிரி குண்டாஸ் நாங்க போட போறது கிடையாது. அதனால எங்க ஆட்சியில் யாரு மேலேயும் நாங்க போட மாட்டோம். அதனால 2 மணிக்கு 3 மணிக்கு வீடு புகுந்து கருத்துரிமையை நசுக்கி ஆட்சி செய்யக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் கருத்துரிமையை பத்தி பேசுவதுதான் வேடிக்கையா இருக்கு. ஆனா இஸ்லாமியர்கள் வந்து ஓபிசி பிரிவுல பல இடத்துல இருக்காங்க. உதாரணத்திற்கு நான் சொல்றேன், ஃபுல்லா கேளுங்க, பல இடத்துல இருக்காங்க. தமிழகத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுது 3% இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், அதன் பிறகு கிறிஸ்தவர்கள் வேண்டான்னு சொன்னாங்க. ஆனா ரூல் என்னன்னாங்கன்னா, ஒரு இஸ்லாமியரை ஓபிசி பிரிவுல கொண்டு வர்றீங்கன்னா அந்த இஸ்லாமியர் சப் கம்யூனிட்டியை டெஸ்ட் ஆஃப் பேக்வர்ட்னஸ் நீங்க ப்ரூவ் பண்ணணும். அதாவது இஸ்லாம் கம்யூனிட்டிக்குள் இருக்கக்கூடிய உட்பிரிவை, இஸ்லாம்ங்கிறது ஒரு இந்து மாதிரி ஒரு பேராக இருந்தாலும் கூட உள்ள உட்பிரிவு இருக்கு, அந்த உட்பிரிவில் இருக்கக்கூடிய இஸ்லாமை டெஸ்ட் ஆஃப் பேக்வர்ட்னஸ் பாஸ் பண்ணாங்கன்னா அவங்க ஓபிசிக்குள்ள இருப்பாங்க. இது காலங்காலமாக நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய நடைமுறை. இப்ப கர்நாடகா போன்ற காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலத்தில் எல்லா இஸ்லாமியர்களும் ஓபிசி, அதை எதிர்க்கிறோம். தெலங்கானால இதற்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சியில் முஸ்லீம் அண்ட் கிறிஸ்டியன் ரிலீஜனுக்காக கோட்டா கொடுக்கிறோம், எதிர்க்கிறோம்.
ஏன்னா ஓபிசி என்பது எல்லா இந்து ரிசர்வேஷன் கான்ஸ்டிடியூஷன். சென்னையில் நடைபெற்ற பாஜகவின் ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை. விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.